அடுத்து 149. ஸோ இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி இஸ் கிவன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருவாங்க, பி நாட் ஈக்குவல் டு ஏ, ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க கொடுத்த சென்டென்ஸை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஏ ஆப்ஷன் உங்களுக்கு வராது. சரி, அடுத்து சி பாருங்க, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே தான் நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ சி ஆப்ஷனும் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் பாருங்க, ஏ நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு வரும். ஏ அண்ட் பி அண்ட் சி ஆர் டிஸ்டிங்க்ட். ஓகேவா? ஸோ ஒன்னோட ஒன்று வந்து சமமாக இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஓகேவா? ஸோ இஃப் வெயிட்டேஜில் பேசுனீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும். ஸோ ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஷேப்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஏ அண்ட் பி அண்ட் சி ஆர் டிஸ்டிங்க்ட். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ரைட் ஆன்சர் இந்த 149க்கு.